நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஆங்கில இலக்கண வகுப்புக்கு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நிகழ்ச்சியை நம்ம எப்படி துவக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பாஸ்ட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பார்த்துட்டோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படின்னாக்கா தொடர்ச்சியாக நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி அப்படின்றத பார்த்தோம். அதில் எந்த மாதிரியெல்லாம் தொடர்ச்சியான நிகழ்ச்சி அப்படின்றதையும் பார்த்தோம். இன்றைக்கி பாஸ்ட் கண்டினியூஸ் அப்படின்னு வரும்போது கடந்த காலத்தில் ஒரு நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடைபெற்றது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அதை. அதாவது ஒரு நிகழ்ச்சி அந்த கடந்த காலத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்றது என்பதை குறிப்பிட நம் பாஸ்ட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த நிகழ்ச்சியில் அந்த மெயினாக சப்ஜெக்ட் மேட்டர்னு எடுக்கும்போது டெஃபினேஷன் அப்படின்றது தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ அது எப்படின்றத பார்க்கலாம். அதை பாஸ்ட் கண்டினியூஸ் நம்ம எப்படி சொல்லணும்னா பாஸ்ட் ப்ராக்ரஸிவ் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் எப்படின்னா வேர்பின்னு சொல்லுவோம். வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதை ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்கிறோம். மெயினாக இதில் யூஸ் பண்ண வேண்டிய வார்த்தைகள் என்ன அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். ஃபஸ்ட்டு பாஸ்ட் ப்ரோக்ரஸிவ் டென்ஸ் is difficult for non-native speakers அப்படின்னு சொல்லலாம். For many non-native speakers. நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா? நமக்கு ஓரளவுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம மொழியே தெரியாதவங்களுக்கு மற்றவங்களுக்கு இதை கேட்கும்போது இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் த பாஸ்ட் ப்ரோக்ரஸிவ் டென்ஸ் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் மெனி நான்-நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் டு மாஸ்டர் because many languages don't have an equivalent. அதுக்கு சரியான ஈக்குவலண்டான இது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. Okay, the past progressive describes an action that was in progress in the past. கடந்த காலத்தில் ஒரு நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடைபெற்றது என்பதை குறிப்பிட நம்ம இந்த பாஸ்ட் ப்ரோக்ரஸிவ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். சரி, இந்த பாஸ்ட் கண்டினியூஸில் நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இப்போ சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்களேன். ஐ அப்படின்னு இருக்கு, அப்புறம் வீன் இருக்கு, யூ இருக்கு, ஹீ, ஷீ, இட், தே அப்படின்னு வருது. இப்போ நம்ம எதோட எதை சேர்க்க போகிறோம் அப்படின்றது இருக்கு. பாஸ்ட்னு வரும்போது என்ன வரும்னா வாஸ் வரும், வேர் வரும், அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ப்ளஸ் என்ன வரும்னா வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி அப்படின்றது வரும், இதுவும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ எந்த இடத்துல வாஸ் வரும், எந்த இடத்துல வேர் வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். இப்போ சென்டென்ஸ் மாதிரியே சொல்லி பார்ப்போமே. ஐ வாஸ் ஸ்லீப்பிங், அப்போ வாஸ் வருது. ஐ வாஸ் ஸ்லீப்பிங். வி வேர் ஸ்லீப்பிங், நாங்கள் தூங்கிக் கொண்டு இருந்தோம். வி வேர் ஸ்லீப்பிங். அப்புறம் திருப்பி யூ வரும்போது வாஸ் வருமா வேர் வருமானு பாருங்க. வேர் தான். யூ வாஸ் ஸ்பீக்கிங், தட் இஸ் ஸ்லீப்பிங் அப்படின்றது வர. சாரி, யூ வாஸ் ஸ்லீப்பிங் அப்படின்றது வராது. எப்படி வரும்னா யூ வேர் ஸ்லீப்பிங் அப்படின்னு வரும். ஸோ திருப்பி சொல்கிறேன் பாருங்க. ஐ வாஸ் ஸ்லீப்பிங், தென் வி வேர் ஸ்லீப்பிங், யூ வேர் ஸ்லீப்பிங், பன்மேலியும் யூ வேர் ஸ்லீப்பிங், ஹீ வாஸ் ஸ்லீப்பிங், ஷீ வாஸ் ஸ்லீப்பிங், இட் வாஸ் ஸ்லீப்பிங், தே வேர் ஸ்லீப்பிங். ஸோ எங்கெங்க வாஸ் வருது, எங்கெங்க வேர், தேர்ட் பர்சன் சிங்குலர் வரும்போது he, she, it இல்லையா? he was, she was, it was. அப்புறம் ஐயோட I was வருது. we வரும்போது where வருது, you வரும்போது where வருது, they வரும்போது where வருது. இந்த பேசிக்கான பிரின்சிபலை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எங்கே வாஸ் வருது, எங்கே வேர் வருது அப்படின்றத. ஓகே, இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் கடந்த காலத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்ற நிகழ்ச்சின்னு வரும்போது கடந்த காலத்தில் ஒரு நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடைபெற்றிருக்கலாம், அது ஒரு வகை. இன்னொரு வகை என்னன்னு சொன்னால் ஒரு நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கும் போது நடுவில் ஒரு இன்டரப்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இன்டரப்ஷன் திருப்பி அந்த நிகழ்ச்சி கண்டினியூஸாக நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போவும் அதை நம்ம பாஸ்ட் கண்டினியூஸாக சொல்லலாம். அப்புறம் கடந்த காலத்தில் 2 நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக நடைபெற்ற நிகழ்ச்சியும் இருக்கும். அப்போது அதையும் எப்படி சொல்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரியா? The past progressive describes an action that was in progress in the past. திருப்பி சொல்றேன் பாருங்க. The past progressive describes an action that was
இன் ப்ரோக்ரஸ் இன் த பாஸ்ட். கடந்த காலத்தில் ஒரு நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருந்தது அப்படின்னு சொல்றதுக்கு இந்த பாஸ்ட் கண்டினியூஸை யூஸ் பண்ணுவோம். சென்டென்சஸ் யூஸ்ட் இன் பாஸ்ட் கண்டினியூஸ். I was writing articles on different topics. இப்போ பாருங்க ஐயோட என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், வாஸ். I was writing verb plus ing. இப்போ ரைட்டிங் வரும்போது WRITING எடுத்துருவோம். முன்னாடியெல்லாம் சொல்லியிருக்கேன் அந்த எக்ஸாம்பிள்ஸ், அதை பார்த்துக்கோங்க. ஓகே, அந்த லாஸ்ட்டாக வந்தக்கூடிய கான்சனண்ட்டாக இருந்ததுன்னா, அதுக்கு முன்னாடி வவல் வந்ததுன்னா, திருப்பி கான்சனண்ட் வந்ததுன்னான்னு போன சாப்டரில் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் அப்படியே இங்கே ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ அதுக்கு போக போகிறதில்ல. ஐ வாஸ் ரைட்டிங் ஆர்டிகல்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ். நான் பலவிதமான தலைப்புகளில் ஆர்டிகல்ஸ் எழுதி கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா கடந்த காலத்தில் ஒரு நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டு இருந்தது அப்படின்னு குறிப்பிடுறதுக்கு நம்ம இந்த டென்ஸை யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் பாஸ்ட் கண்டினியூஸ். He was reading various kinds of books. அவன் பலவிதமான புத்தகங்களை படித்து கொண்டிருந்தான். இதுவும் கடந்த காலத்தில் நடந்த நிகழ்ச்சி, தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருந்தது இல்லையா? He was reading various kinds of books. several books படித்து கொண்டிருந்தான். ஒரு half an hour இந்த புக்ஸ் படித்தான், half an hour ஒரு புக் படித்தான். பட் அந்த ஆக்ஷன் வந்து கண்டினியூஸாக நடைபெற்று கொண்டிருந்தது அப்படின்ற எக்ஸாம் சமயத்தில் பார்ப்போம் இல்லைங்களா? கெமிஸ்ட்ரி படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அது முடிச்சுட்டு ஓகே கெமிஸ்ட்ரி முடிச்சிட்டேன், ஃபிசிக்ஸ் எடுப்பாங்க, அது முடிச்சிட்டேன், பயாலஜி எடுப்பாங்க. அப்போ வந்து நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பட் வேரியஸ் புக்ஸை வந்து அவங்க ரெஃபர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். They were playing football in that field. அந்த ஃபீல்டில் வந்து அந்த கிரவுண்டுன்னு வச்சுக்கலாம். அந்த அதாவது விளையாட்டு மைதானத்தில் வந்து அவங்க ஃபுட்பால் விளையாடி கொண்டு இருந்தார்கள். தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருந்தது. அப்போ அதை நான் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ்ல சொல்ல முடியும். She was drinking coffee in that shop. அவள் அந்த கடையில் காஃபி குடித்து கொண்டு இருந்தாள். காஃபி குடித்து கொண்டு இருந்தாள் அப்படின்னா இப்போ குடிக்கிறாங்களா? இல்லை, அப்போ குடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த குடித்தல் என்னும் செயல் வந்து தொடர்ச்சியாக கொஞ்சம் நேரமாக நடைபெற்று கொண்டிருந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். Some people may take coffee for even 10-15 minutes. ஸ்லோவாக சிப் பண்ணி சாப்பிடுவாங்க. across a table வந்து பிஸ்னஸ் மீட்டிங் நடக்கும்போது அந்த காஃபியை சாப்பிடும்போது they were having their coffee அப்படின்ற மாதிரி வரும். So she was drinking coffee or she was taking coffee in that coffee shop அப்படின்னு சொல்ல முடியும். He was studying in the library. அவன் வந்து நூலகத்தில் படித்து கொண்டிருந்தான். He was studying library. நல்லா பாருங்க, இங்க முதல்ல சப்ஜெக்ட் வருது, அப்புறம் ஆக்சிலரி வேர்ப் அந்த ஹெல்பிங் சொல்றோம் இல்லையா, அது வருது. தட் இஸ் ஆக்சிலரி வேர்ப்னு சொல்லலாம் அதை. அப்புறம் வந்து ஸ்டடியிங் அப்படி ஸ்டடின்னு வருது, அப்புறம் ஐஎன்ஜின்றது வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி அப்படின்றது சேர்க்கிறோம். அப்புறம் எங்கே படிச்சுட்டு இருக்கான்? லைப்ரரியில் படிச்சுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி. அதாவது கம்ப்ளீஷன் ஆஃப் த சென்டென்ஸ்க்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, we were shopping in this market last week. we வந்து என்ன வருது பாருங்க, we were. முன்னாடிலாம் பார்க்கலாம் I was, he was, they were playing, she was drinking, he was studying, we were shopping. we was னு வரக்கூடாது. so we were shopping or we were studying. we were இங்க வந்து we were shopping in this market last week. இந்த மார்க்கெட்ல நாங்கள் லாஸ்ட் வீக் வந்து ஷாப்பிங் பண்ணி செய்து கொண்டிருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். ஓகே, you were shopping in that market. நீ அந்த மார்க்கெட்ல வந்து ஷாப்பிங் செய்து கொண்டிருந்தாய் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். I was singing different kinds of songs, especially modern songs அப்படின்ற மாதிரி. நான் வந்து பலவிதமான பாட்டுகளை பாடிக்கொண்டு இருந்தேன். I was singing different kinds of songs, எஸ்பெஷலி மாடர்ன். இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய சாங்ஸை வந்து நான் பாடிட்டு கொண்டிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். He was traveling around the world. அவன் உலகத்தில் இருக்கிற பல பாகங்களை சுற்றி கொண்டிருந்தான், அதை பிரயாணம் செய்து கொண்டிருந்தான், ஒவ்வொரு இடத்துக்கும் போய் பார்த்து கொண்டிருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எப்படி சொல்லலாம்? He was traveling around the world. இதுவும் நடந்து முடிந்த he was travelingனா இப்போ கிடையாது, நடந்து முடிந்தது. பட் தொடர்ச்சியாக ரொம்ப நாளாக அது நிகழ்ச்சி நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். They were playing hockey on that field last week. அந்த மைதானத்தில் இல்லைன்னா அந்த கிரவுண்டில் அவங்க வந்து ஹாக்கி விளையாடி கொண்டிருந்தார்கள். எப்போ? சென்ற வாரம் விளையாடி கொண்டிருந்தார்கள். ஒரு டயத்தை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க, டைம் அப்படின்றது வருது. They were playing hockey on that field last week அப்படின்னு சொல்லலாம். The poet was writing a romantic poem.
அந்த போயட், அந்த கவிஞர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவர் வந்து எழுத்தாளர். அவர் வந்து ஒரு எழுதுறனா ரொமான்டிக் போயம் அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு காதல் மயமான அப்படின்ற மாதிரி சொல்லலாம். காதல் வயப்படும் வாலிபர்களுக்கு வந்து அந்த ரொமான்ஸ் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். இளைஞர்களுக்கு ரொம்ப ரொமான்ஸ் அப்படின்றது பிடிக்கும். அந்த ரொமான்ஸாக இருக்கக்கூடிய போயம் வந்து அவர் எழுதிட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். த போயட் வாஸ் ரைட்டிங் a romantic poem அப்படின்னு சொல்லலாம். The lyricist was writing a realistic song for the program. அந்த எழுத்தாளர் சொல்ல இது பாட்டு எழுதுறவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, லிரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த வரிகள் அப்படின்னு சொல்லுவோம், பாட்டில் வரக்கூடிய வரிகள் எழுதக்கூடிய லிரிசிஸ்ட்னு சொல்லுவோம். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், he was writing a realistic song. உண்மை வரக்கூடியது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாட்டு இருக்குன்னா அதில் ரியலான ஒரு தத்துவங்கள் இருக்கும், ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரியலிஸ்டிக் சாங் ஃபார் த ப்ரோக்ராம், அந்த நிகழ்ச்சிக்காக வந்து ஒரு உண்மையான ஒரு பாட்டு வந்து எழுதி கொண்டிருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கடந்த காலத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியை பற்றி நம்ம சொல்ல முடியும். சரி, இப்போது நான் ஒன்று சொன்னேன் இல்லைங்களா, இப்போ கடந்த காலத்தில் தான் ஒரு நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடைபெற்றது. ஆனால் என்னாச்சு, நடுவில் வந்து அந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்கும்போது ஒரு சின்ன இன்ட்ரப்ஷன் வருது. இன்ட்ரப்ஷன் வந்துட்டு திருப்பி வந்து அகைன் அதை கண்டினியூ பண்ணி முடிக்கிறாங்க. எப்படி நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். நான் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அப்போ எனக்கு ஒரு ஃபோன் வருது, நான் பேசுகிறேன், பேசி முடிச்சுட்டு திருப்பி இதை கண்டினியூ பண்ணுறேன். தட் இஸ் டீச் பண்ணுறதை சொல்லி கொடுத்து கொண்டிருப்பதை கண்டினியூ செய்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது ப்ரெசன்ட் கண்டினியூஸில் பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தோம். அதே மாதிரி பாஸ்ட் கண்டினியூஸில் அப்படின்னு வரும்போது ஒரு நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டு இருந்தது. நடுவில் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, நான் அந்த ஃபோனை எடுக்கிறேன், பேசுகிறேன், பேசி முடிச்சுட்டு வச்சுட்டேன், திருப்பி நான் என்ன சொல்லி கொடுத்து கொண்டு இருந்தேனோ அதை கண்டினியூ பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த கடந்த காலத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருந்த நிகழ்ச்சிக்கு இடையே ஒரு இன்ட்ரப்ஷன் வந்து திருப்பி கண்டினியூ பண்ணும்பொழுதும் அதை பாஸ்ட் கண்டினியூஸில் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். அந்த இன்ட்ரப்ஷன் வந்து எப்படியெல்லாம் வரும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு அதை வந்து ஒரு லைன் டெஃபினேஷன் அப்படின்றது, இட் கேன் பி யூஸ் டு டிஸ்கிரைப் an action that started in the past and was interrupted by another action. அது கடந்த காலத்தில் துவங்கியது, பட் interrupted by another action, இன்னொரு ஆக்ஷன்னால அது தடைப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். He was writing on email. He was writing on email. இமெயில எழுதி கொண்டிருந்தான், அதாவது டைப் பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்கோமே. when the phone rang, அடிச்சுட்டு இருக்கும்போது மணி அடித்தது அப்படின்ற மாதிரி. அப்போ என்ன பண்ணணும், அவர் டெலிஃபோன் அட்டன் பண்ணணும். அவன் வந்து இமெயிலில் டைப் பண்ணிட்டு இருக்காரு, எழுதிட்டு இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோமே. ஃபோன் வரும்போது அட்டன் பண்ணும்போது அந்த நிகழ்ச்சி ஸ்டாப் ஆகிட்டு திருப்பி அவர் கண்டினியூ பண்ணி முடிப்பார், ஃபோன் பேசி முடிச்சுட்டு இது பண்ணுவார். ஸோ இங்கே எப்படி பார்த்தோம்னா ஒரு சென்டென்ஸ் வந்து பாஸ்ட் கண்டினியூஸில் இருக்குது, இன்னொரு சென்டென்ஸ் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்படி தான் வரும் நமக்கு. தடைப்பட்டதுன்னு வரும்போது இந்த மாதிரி வரலாம். He was writing an email when the phone rang. அதை மணி அடித்த பொழுது அவர் வந்து அந்த இமெயில் எழுதி கொண்டிருந்தார் அப்படின்ற. when the phone rang அப்படின்னு வரும்போது அந்த நேரத்தில் மணி அடிச்சது அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஐ திங்க் இஃப் யூ கேன் see அந்த லைனை வந்து திருப்பி வேற மாதிரி எழுதலாம் அப்படின்றது பாருங்களேன். when the phone rang, மணி அடித்த பொழுது he was writing an email, அவர் ஒரு இமெயில் எழுதி கொண்டிருந்தார். இப்படியும் அதை பொருள் கொள்ளலாம்னு வச்சுக்கலாம். when the phone rang, மணி அடித்த பொழுது, ஓகேயா, he was writing an email, அவர் வந்து ஒரு இமெயில் எழுதி கொண்டு இருந்தார் அப்படின்னு பொருள் கொள்ளலாம். என்ன அப்படின்னு சொன்னாக்க, இப்போ மணி அடிச்சா அவர் எடுக்கணும், பட் இதில் இந்த மாதிரி மீனிங் கொள்ளலாம். எப்படின்னு சொன்னாக்க, ஒன்று வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் வந்து, ஒன்று வந்து பாஸ்ட் கண்டினியூஸில் வருது, அப்படியும் பொருள் கொள்ளலாம். இல்லை என்றால் என்னன்னா ஒரு நிகழ்ச்சி தடைபடுகிறது அப்படின்னு சொல்லும் போதும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஐ திங்க் இஃப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர் இந்த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். while he was writing an email, அதுதான் the phone rang, அவர் அதை எழுதி கொண்டிருந்த போது, இமெயில் எழுதி கொண்டிருந்த போது the phone rang. 3 விதமாக சொல்லியிருக்கோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து he was writing an email when the phone rang. இமெயில் அவர் டைப் செய்து கொண்டிருந்த பொழுது தொலைபேசி அடித்தது. அப்போ அடிக்கும்போது அவர் எடுக்கணும், ஸ்டாப் ஆகும். இதில் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஒன்று வந்து பாஸ்ட் கண்டினியூஸ், இன்னொன்று சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்டில் பார்த்தோம் இல்லையா,
என்ன எப்படி பார்த்தோம், ஒன்று பாஸ்ட் பர்ஃபெக்டில் இருக்கும், இன்னொன்று சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்கும். இங்கே வந்து பாஸ்ட் கண்டினியூஸ்லையும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லையும் வருது அப்படின்றத மீனிங் புரிஞ்சுக்கோங்க. செகண்ட் லைன் வந்து when the phone rang, மணி அடித்த பொழுது he was writing an email, அவர் இமெயில் எழுதி கொண்டிருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். இன்னொரு விதமாக வந்து while he was writing an email the phone rang. while அப்படின்னு வரும்போது, ஆனால் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், when அப்படின்னு போட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணணும். while அப்படின்னு போட்டிங்கன்னா அதை பாஸ்ட் கண்டினியூஸில் யூஸ் பண்ணணும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. திருப்பி சொல்ல பாருங்க. when அப்படின்னு வந்ததுன்னா அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வரக்கூடிய இடங்கள்ல அதை யூஸ் பண்ணலாம். whileனு போட்டிங்கன்னாக்க அதை பாஸ்ட் கண்டினியூஸில் வர வேண்டிய இடத்துல போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஓகே. I was sleeping when you came home last night. இப்போ பாருங்க, ரெண்டு நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. அதாவது என்னன்னு சொன்னால், ஒன்று வந்து ஒருத்தர் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரும்பொழுது அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார், தூங்கிட்டு இருக்காரு. வீட்டுக்கு வரக்கூடிய நிகழ்ச்சி நடக்கிறது ஒரு நிகழ்ச்சி, இன்னொன்று வந்து அவர் தூங்கி கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சி இன்னொரு நிகழ்ச்சி நடக்கிறது. எப்படி சொல்லலாம்? I was sleeping when you came home last night. நீங்கள் நேற்றிரவு என்னுடைய வீட்டிற்கு வந்த பொழுது நான் தூங்கி கொண்டு இருந்தேன். ரெண்டு பாஸ்ட், தட் இஸ் ஒன்று பாஸ்ட் கண்டினியூஸ்ல இருக்கு, இன்னொன்று சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னாக்க, ஒரு விஷயம் என்னன்னாக்க இன்டரப்ஷன் வரும்போது நம்ம அதை யூஸ் பண்ணுவோம், பாஸ்ட் கண்டினியூஸ்ல தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்க, இந்த அதாவது அந்த வாக்கியத்தில் வந்து பாஸ்ட் கண்டினியூஸும் வரும், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸும் வரும். ஆனால் பாஸ்ட் கண்டினியூஸ் வரும்போது நீங்கள் while யூஸ் பண்ணுங்க, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வரும்போது when யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ now you'll be getting it. ரெண்டு விஷயம் கடந்த காலத்தில் நடந்தது அப்படின்னு சொல்றோம். ஒரு நிகழ்ச்சி பாஸ்ட் கண்டினியூஸ் தொடர்ச்சியாக நடந்தது, இன்னொன்று வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்குதுன்றது வந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகே. I was sleeping when you came home last night. நீ என் வீட்டுக்கு வந்த அப்போ நான் தூங்கி கொண்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். When Miss Foster came in, the girls weren't studying. Foster வராரு, came in. when Miss Foster came in அப்படின்னா அவர் வந்த பொழுது, அப்போ நீங்கள் when யூஸ் பண்ணுறீங்க, came in வருது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணுறீங்க. The girls weren't studying. அவங்க வந்து கேர்ள்ஸ்லாம் படித்து கொண்டு இருக்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேயா? Sam wasn't lying when he said he loved you. Sam wasn't lying when he said he loved you. அதாவது அவன் உன்னை நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னான் இல்லையா, அது வந்து he wasn't lying, அவன் வந்து பொய் சொல்லலை அப்படின்ற மாதிரி அர்த்தம் கொள்ளலாம். Sam wasn't lying when he said he loved you. Next, she was watching TV when I saw her. ரெண்டு நிகழ்ச்சி கடந்த காலத்தில் நடக்குது. இதோட எக்ஸாம்பிள்ஸ் ஒன்று நிறைய பார்ப்போம். இப்போ வந்து ரெண்டு நிகழ்ச்சி இதுலேயும் வருது, சப்சிக்வெண்ட்டாக வரக்கூடிய இதுலேயும் எக்ஸாம்பிள்ஸ்லேயும் வரப்போகுது அப்படின்றத வச்சுக்கலாம். எப்படின்னா, she was watching TV when I saw her. நான் அவளை பார்த்த பொழுது அவள் டிவி பார்த்து கொண்டு இருந்தாள். நான் அவளை பார்த்த பொழுது நான் அவளை பார்த்த பொழுதுன்னு வரும்போது when I saw her, இங்க when இங்க யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணிருக்காங்க. when I saw her, she was watching TV, பாஸ்ட் கண்டினியூஸ்ல யூஸ் பண்ணிருக்காங்க. she was watching TV when I saw her. இல்லனா when I saw her, she was watching TV. I think கொஞ்சம் கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். what were you doing when I called you? நான் உன்னை அழைத்த பொழுது நீ என்ன செய்து கொண்டு இருந்தாய்? what were you doing when I called you? நல்லா பாருங்க, what were you doing, past continuous. நான் உன்னை அழைத்த பொழுது when I called you அப்படின்னு வருது. the phone rang when he was reading a novel. the phone rang, மணி அடித்தது, என்னாச்சு? when he was reading a novel அப்படின்னு வருது. I think இந்த இடத்துல கூட கொஞ்சம் தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். the phone rang when he was, when யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த இடத்துல while அப்படின்றத நீங்கள் போட்டுக்கலாம். the phone rang while he was reading a novel. when அப்படின்றது அங்கே வரக்கூடாது.
She was shouting while you were trying to sleep. She was shouting, அவள் கத்திக்கொண்டிருந்தாள், இதுவும் past continuous தான். while you were trying to help, இதுவும் past continuous தான். ஸோ ஏதோ ஒரு இதில் வந்து நீங்கள் while அப்படின்னு யூஸ் பண்ணும்போது அது past continuousல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. She was shouting while you were trying to sleep. நீ தூங்க முயற்சி செய்து கொண்டிருந்த பொழுது, நீங்கள் தூங்க முயற்சி செய்து கொண்டிருந்த பொழுது அவள் கத்தினாள் அப்படின்ற மாதிரி. நம்ம தூங்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், அப்போ என்ன ஆகுது, திடீர்னு கத்துறாங்க, நமக்கு தூக்கம் கெட்டு போகுது இல்லையா? அப்போ என்ன சொல்லலாம், she was shouting while you were trying to sleep அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் எல்லாமே கூட பார்த்தாக்க வந்துட்டு ரெண்டு ஆக்ஷன்ஸ் வந்து which has taken place in the past அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சில இதுலேயும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதான் இன்டரப்ஷன் வரும்போது அந்த இன்டரப்ஷன் வந்ததுன்னு சொன்னால் அந்த நிகழ்ச்சி தடைபெற்று திருப்பி தொடர்ச்சியாக நடக்குதுன்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நத்திங் தட் இஸ் நாட் டூ மச் இஸ் தேட் டு கன்ஃபியூஸ் யூ அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் இல்லையா? ஐ திங்க் வாட் ஐ எம் சேயிங் யூ ஆர் ட்ரைங் டு கெட் இட் கிளியர்லி அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன், ரைட்? இல்லைனாலும் நம்ம திருப்பி ஒரு வாட்டி பார்க்க போகிறோம், டோன்ட் வரி அபவுட் இட். இப்பொழுதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு நிகழ்ச்சி கடந்த காலத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டு இருந்தது அப்படின்னு அர்த்தம், இப்போ இல்லைன்னு அர்த்தம். அந்த நிகழ்ச்சியை வந்து எப்படின்னு சொன்னாக்க, இரண்டு கடந்த கால நிகழ்ச்சியும் நடந்திருக்கலாம், அப்புறம் வந்து ஒரே ஒரு கடந்த கால நிகழ்ச்சி மட்டும் இருக்கலாம். ஒரு கடந்த கால நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கும் போது நடுவில் ஒரு இடைதல் வந்து திருப்பி கண்டினியூ பண்ண மாதிரியும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி, சரியா? To describe two actions that were in progress at the same time in the past. ரெண்டு ஆக்ஷன் ரெண்டுமே பாஸ்ட் கண்டினியூஸ் அப்படி தான் வர மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். We'll try to see that. I was preparing dinner while my husband was working upstairs. நான் வந்து டின்னருக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் while my husband was working upstairs. என்னோட ஹஸ்பண்ட் வந்து மேலே வேலை செய்து கொண்டிருந்தார், அலுவலக பணி இருக்கு செய்து கொண்டிருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். I was preparing dinner while Mahesh was working upstairs அப்படின்னு பேரை மாற்றியும் போட்டுக்கலாம். While Mahesh was working upstairs, இது எப்படிலாம் சொல்லலான்னு பாருங்க, அதுக்கோசரம் தான். While Mahesh was working upstairs, I was preparing dinner. He was talking while I was eating. He was talking while I was eating. அவர் பேசிக்கொண்டிருந்தான், சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது அவர் பேசிக்கொண்டிருந்தார். இரண்டு நிகழ்ச்சியும் கடந்த காலத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்றது. ரெண்டுமே வந்து ஒரே நேரத்தில் நடைபெறுது அப்படின்னு. நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், அவர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரி வரும். இங்கே என்ன சொல்கிறாங்க, he was talking while I was eating. Power went off while I was eating. இப்போ அகெயின் வந்து டூ பாஸ்ட் ஆக்ஷன்ஸ் தான், பட் ஒன்று வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, இன்னும் வந்து பாஸ்ட் கண்டினியூஸில் இருக்குது. பவர் வெண்ட் ஆஃப் while I was reading அப்படின்னு சொல்லலாம். While I was walking on the road yesterday, I met my friend. இப்போது met my friend அப்படின்றது வந்து இந்த இன்டரப்ஷன் சொல்லுவோம் இல்லையா, அது கூட இதில் எடுத்துக்கலாம் நமக்கு. I met my friend while, அதாவது while I was walking on the road yesterday, I met my friend அப்படின்னு சொல்லலாம். ஐ திங்க் ரொம்ப வேகமாக சொல்லணும் அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. எனிவே we'll see that. When I saw him, he was doing his homework. நான் அவனை பார்த்த பொழுது அவன் வீட்டு பாடம் செய்து கொண்டு இருந்தான். When I saw him, நான் அவனை பார்த்த பொழுது, பாஸ்ட் டென்ஸ் when யூஸ் பண்ணியிருக்கோம். He was doing his homework. அவன் வீட்டு பாடம் செய்து கொண்டு இருந்தான். While I was sleeping, I had a good dream. நான் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது எனக்கு ஒரு நல்ல கனவு வந்தது. I had a good dream. She was finishing the exam when the bell rang. She was finishing the exam when the bell rang அப்படின்னு சொல்லலாம். She was not crying when you came home. நீ வீட்டுக்கு வந்த பொழுது அவள் அழுது கொண்டு இருக்கவில்லை. She was not crying. அவள் அழுது கொண்டு இருக்கவில்லை. எப்போ? when you came home, நீ வீட்டுக்கு வந்த பொழுது அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் சொல்லியிருக்க ஒரு சென்டென்ஸில் வந்து சிலதெல்லாம் மிக்ஸ்அப் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அதை வந்து நீங்கள் பாருங்கள். என்ன அப்படின்னு சொன்னால், ரெண்டு பாஸ்ட் ஈவெண்ட்ஸு கண்டினியூஸாக நடந்திருக்கலாம், இல்லை ஒரு நிகழ்ச்சி வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்கும், ஒரு நிகழ்ச்சி பாஸ்ட் கண்டினியூஸ்லேயும் இருக்கலாம்.
ஓகே, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. முக்கியமாக வந்து இந்த பாஸ்ட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் வரும்போது வென் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். while அப்படின்றத பாஸ்ட் கண்டினியூஸ் வரும்போது யூஸ் பண்ணலாம். ரெண்டு பாஸ்ட் கண்டினியூஸ் வந்ததுன்னு சொன்னால் அங்கே வந்து ஏதோ ஒரு சென்டென்ஸில் while அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஸோ இதுலேருந்து இது தெரிய வருது. நான் அதை திருப்பி ரிப்பீட் பண்ணுற பாருங்க. நோட் அப்படின்ற இதில் சொல்கிறேன். த வேர்ட் ஆர்டர் வந்து எப்படி வரும் அப்படின்றது இந்த சென்டென்ஸ் can be switched around as in the examples above. அந்த ஹெல்பிங் வேர்ப் எங்கே போடுறது, ஆக்சிலரி வேர்ப் எங்கே போடுறது, முன்னாடி போடலாமா பின்னாடி போடலாமா அப்படின்றது வந்து நம்ம எப்படின்னு சொன்னாக்கா அந்த வேர்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். என்ன தெரியும்? டபிள்யூஹெச் கொஸ்டின் சொல்லி தெரியும், அப்புறம் ஹெல்பிங் வேர்ப்னு தெரியும், அப்புறம் சப்ஜெக்ட்னு சொல்லி தெரியும், அப்புறம் ப்ரெடிகேட்னு சொல்லி தெரியும், அப்புறம் ஆப்ஜெக்ட், அப்புறம் அட்வர்ப்னு போடுறோம் இல்லையா? இப்போது நீங்கள் கொஸ்டின் டேக் போடுறீங்க, டபிள்யூஹெச் போடுறீங்க, அப்புறம் ஹெல்பிங் வேர்ப் போடுறீங்க, என்ன அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வருது. சில இடத்துல என்ன ஆகும்னாக்க இந்த சப்ஜெக்ட் வந்து ஹெல்பிங் வேர்ப்க்கு முன்னாடியும் வரும், இந்த ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு தான் இங்கே சொல்கிறாங்க. The word order in the sentence can be switched around as in the examples above. However, it is important to remember that we use the time expression while before the past progressive. While அப்படின்றத past progressive, past continuously யூஸ் பண்ணோம். And the word when before past simple past tense அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெகட்டிவ்ஸ் வரும்போது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துலேயுமே நாட் அப்படின்றத சொல்லுவோம். நாட் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி கூட சொல்ல வேண்டிய இடத்துல வந்துட்டு ஃபுல்லாக சொல்லுவோம். ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற இடத்துல வந்துட்டு நம்ம ஷார்ட்டாக சொல்லிக்கலாம். வேரண்ட், ஹி வாசன்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். அழுத்தம் கொடுக்க வேண்டிய இடத்துல வந்து நம்ம டெஃபினட்டாக ஃபுல்லாக சொன்னால் தான் அது பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி பொருள் கொள்ளலாம். என்ன அப்படின்னு சொன்னால் த நெகட்டிவ் இன் த பாஸ்ட் ப்ரோக்ரெசிவ் டென்ஸ் இஸ் கிரியேட்டட் யூசிங் வாஸ் நாட் அண்ட் வேர் நாட். நெகட்டிவ்ஸ் எப்படி பண்ணுவோம்? வாஸ் நாட் வரும், வேர் நாட் வரும், அப்புறம் verb plus ing அப்படின்றது வரும். நோட், in general use these contractions in the negative. wasn't, weren't ஜென்ரலாக யூஸ் பண்ணுங்க. save the long forms when you want to create emphasis. அழுத்தம் கொடுக்கணும்னு நினைக்கிற இடத்துல நீங்கள் ஃபுல்லாக சொல்லுங்க, டீட்டெயிலாக சொல்லுங்க அப்படின்றது தான். இப்போ I wasn't crying when you came home அப்படின்னு சொல்லலாம். He wasn't crying, she wasn't crying, it wasn't crying when you came home அப்படின்னு சொல்லலாம். அதுவே you, we, they அப்படின்ற சப்ஜெக்டாக வந்ததுன்னா வேரண்ட்னு வரும். நல்லா பாருங்க, வாஸ் எங்கே வருது, வேர் எங்கே வருதுன்னு திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன் பாருங்க. I was வரும், he was வரும், she was வரும், it was வரும், you were வரும், we were வரும், they were வரும். இப்போ வேர் தான் வேரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெகட்டிவ் யூஸ் பண்ணும்போது வேர் நாட், எம்ஃபாசிஸ் சொல்லும்போது அழுத்தம் கொடுக்கணும் போது வேர் நாட், வாஸ் நாட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ் வந்து இந்த பாஸ்ட் ப்ரோக்ரெசிவ் கண்டினியூஸ்ல எப்படி சொல்லுவோம்னா, பாஸ்ட் கண்டினியூஸ்ல எப்படி சொல்லுவோம்னா, டு ஆஸ்க் அ கொஸ்டின் தட் வில் பி ஆன்சர்ட் வித் ஐதர் ஏ எஸ் ஆர் நோ. எப்போதுமே ஆம் இல்லை பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்க இந்த நம்மளாக இந்த what you call auxiliary verb யூஸ் பண்ணிக்கூடி வரக்கூடிய வார்த்தைகளை யூஸ் பண்ணுவோம். நம்ம என்ன வாஸ், வேர் அப்படின்றத யூஸ் பண்ண போகிறோம். எப்படி யூஸ் பண்ணுவோம்னா ஸ்டார்டிங்கில் வந்து வாஸ் அப்படின்றது வரும். அதுதான் a form of beன்னு சொல்லுவோம். a form of be verbsனா என்ன சொல்லுவோம்? வாஸ், வேர் இங்கே இருக்குது, அது முதல்ல வரும். அப்புறம் சப்ஜெக்ட் வரும், அப்புறம் verb plus ing வரும், அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் வரும். எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? வாஸ் ஐ வாக்கிங் டூ ஃபாஸ்ட்? நான் வேகமாக நடந்து கொண்டிருந்தேனா அப்படின்ற மாதிரி கேட்கலாம். வாஸ் ஐ வாக்கிங் டூ ஃபாஸ்ட்? நான் வேகமாக நடந்து கொண்டிருந்தேனா அப்படின்னு கேள்வி கேட்கணும்னு சொன்னாக்க யூ கேன் அதுக்கு எஸ் நோ அப்படின்றத சொல்லலாம். வாஸ் ஷி ஷவுட்டிங் வைல் யூ ஆர் ட்ரைங் டு ஸ்லீப்? நீங்கள் தூங்கணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவங்க சத்தம் போட்டு கொண்டிருந்தார்களா அப்படின்னு கேட்கலாம். வாஸ் ஷி ஷவுட்டிங் வைல் யூ ஆர் ட்ரைங் டு ஸ்லீப் அப்படின்னு சொல்லலாம். were you waiting for her when the plane landed? அந்த பிளேன் வந்து இறங்கும்பொழுது நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா? were you waiting அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இன்னும் were you waiting சொல்லலாம், were they waiting அப்படின்னு கேட்க முடியும். for her அவளுக்கோசரம் காத்து கொண்டிருந்தீர்களா? when the plane landed, பிளேன் வந்து லேண்ட் ஆகும் பொழுது நீங்கள் அவளுக்காக காத்து கொண்டிருந்தீர்களா? ஸோ எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ்லாம் இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தென் WH கொஸ்டின்ஸ் வரும்போது முதல்ல என்ன வரும்னா
WH வரும், வேர்ட் வரும் இல்லையா? அப்புறம் a form of be verbing எப்படின்னா ஃபர்ஸ்ட் WH வேர்ட்னா என்ன? who, when, why, how அப்படின்னு இருக்கு இல்லையா? how far, how many அப்படின்றது முதல்ல வரும். அப்புறம் a form of be னாக்க அந்த be verbs ஓட ஃபார்ம் என்ன? was, were அப்படின்றது வரும். இங்க வந்து who அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் வந்து என்ன அந்த be verb வரும்ன்றதை பாருங்க. அப்புறம் சப்ஜெக்ட் வரும், அப்புறம் verb plus ing வரும், அப்புறம் rest of the sentence அப்படின்றது வரும். எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னாக்க who was he shouting while you were trying to sleep? அவர் யாரை பார்த்து சத்தம் போட்டு இருந்தார் நீ தூங்க முயற்சி செய்து கொண்டே இருந்த போது? you were trying to sleep, நீ வந்து தூங்கணும்னு நினைச்சு இல்லையா? while you are trying to sleep, நீ தூங்க முயற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர் யாரை பார்த்து சத்தம் போட்டார் அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சென்டென்சஸ் தான், நம்ம டே டு டே லைஃப் யூஸ் பண்ணுறோமான்னு சொல்லி தெரியாது. பட் சின்ஸ் வி ஆர் லேர்னிங் கிராமர் அப்படின்றதுனால வி நீட் டு நோ திஸ். who was he shouting, who was she shouting, who was it shouting அப்படின்ற மாதிரி. இட்டுன்ற இடத்துல நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா இடத்துக்கும் அது மீனிங் வராது, சில இடத்துல தான் மீனிங் வரும். உயிரற்ற ஜடப்பொருள் அப்படின்ற மாதிரி இருக்குது. இல்லைன்னா வந்து அனிமல்ஸ்க்கு நம்ம இட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம், மனுஷனுக்கு அதை சொல்ல மாட்டோம், இட்டுன்னு சொல்ல மாட்டோம் நார்மலாக, அதுன்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? ஓகே. வாட் வாஸ் ஹீ டூயிங் ஃபார் ஹர் when the plane landed? What was he doing when the plane landed? What was he doing when the plane landed? plane வந்து லேண்ட் ஆகும்போது அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி கேட்க முடியும். ஓகே. தென் இப்போ வந்து சம் சென்டென்சஸ் இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் அப்படின்ற மாதிரி இது நம்ம முன்னாடியே பார்த்ததான், திருப்பி கொஞ்சம் பார்க்குறோம். வேர் யூ ரைட்டிங் த ரிப்போர்ட் வென் த எலக்ட்ரிசிட்டி வெண்ட் ஆஃப்? வேர் யூ ரைட்டிங் த ரிப்போர்ட் கேள்வி கேட்குறோம். நீங்கள் வந்து ரிப்போர்ட் எழுதி கொண்டிருந்தீர்களா கரண்ட் போகும் சமயத்தில்? வென் த பவர் வெண்ட் ஆஃப், போகும் நேரத்தில் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். போகும் பொழுது, ஏன்னா வென்னா பொழுதுன்னு சொல்லியிருக்கலாம், when the power went off அப்படின்ற மாதிரி சொல்லலாம். were you writing the report when the electricity went off அப்படின்ற மாதிரி சொல்லலாம். were you waiting for her when the plane landed? அந்த plane land ஆகும்போது நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா அப்படின்னு கேட்கலாம். who was I talking to? நான் யார் கூட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி கேட்க முடியும். what was she doing? அவள் என்ன செய்து கொண்டிருந்தாள் அப்படின்னு. இதெல்லாம் கொஸ்டின் டேக், அதாவது WH கொஸ்டின்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். that is we are seeing that. were you enjoying the concert of realistic songs? உண்மையான சாங்ஸ் ரியலிஸ்டிக்காக இருக்குது கேட்கும்போதே அதை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களா, அதாவது அனுபவித்து கொண்டிருந்தீர்களா அப்படின்னு சொல்லும்போது சொல்ல முடியும். when were they planning to telling me the bad news? அதாவது பேட் நியூஸ் வந்து நடந்து போச்சு, அவங்க எப்போ பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க என்கிட்ட சொல்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். சரி நேர்களே, நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க. நிகழ்ச்சி இன்னைக்கு கொஞ்சம் வேகமாக போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஈவன் வந்து இந்த நீங்கள் ஒரே ஒரு விஷயம் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாஸ்ட் கண்டினியூஸ் அப்படின்னு சொன்னால் கடந்த காலத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்ற நிகழ்ச்சி, அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரி, அப்போது அந்த நிகழ்ச்சி நடக்கும்பொழுது நடுவில் வந்து ஏதாவது ஒரு தடை வரலாம், வந்து அந்த நிகழ்ச்சி கண்டினியூ பண்ணி நீங்கள் முடிச்சிருக்கலாம். ஸோ அதையும் வந்து நம்ம பாஸ்ட் கண்டினியூஸில் சொல்லலாம். இரண்டாவது. தேர்ட் வந்து 2 பாஸ்ட் கண்டினியூஸ் வரலாம், ஒரே சமயத்தில் 2 நிகழ்ச்சியும் நடக்கலாம், 2மே தொடர் நிகழ்ச்சியாகவும் இருக்கலாம், அதையும் பாஸ்ட் கண்டினியூஸில் நம்ம சொல்ல முடியும். ஒரு பாஸ்ட் கண்டினியூஸ் இருக்கலாம், ஒரு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸும் வரலாம். இதுவும் நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் பார்த்தோம் இல்லையா? ஸோ இது 3 வந்திருக்கு. 4வது என்ன அப்படின்னு சொன்னாக்க, வாட் யூ நீட் டு ரிமெம்பர் இஸ் தட் இந்த 3த்துல வராது இதாக வந்திருக்கான்னு பாருங்கள். ஜென்ரலாக வந்து வெறும் பாஸ்ட் கண்டினியூஸ் வந்து கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். ஐ வாஸ் ரீடிங் நியூஸ் பேப்பர், முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு தான், ஐ வாஸ் ரீடிங் நியூஸ் பேப்பர்னா நான் செய்தித்தாள் படித்து கொண்டு இருந்தேன், அவ்வளோதான். இது ஒரே லைனில் வர மாதிரி. இதுதான் அவங்க மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போது உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்கோசரம் ஒரு 2 சென்டென்ஸ் இதில் இல்லாதது நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஐ வாஸ் ரீடிங் தி நியூஸ் பேப்பர். ஓகேயா? இப்போது ஐ வாஸ் ரீடிங் அப்படின்னு சொல்லிப்பேன். ஐ வாஸ் நாட் ரீடிங் த நியூஸ் பேப்பர், அது நெகட்டிவ். ஓகேயா? இப்போ வந்து நீ செய்தித்தாள் படித்து கொண்டு இருந்தாயா நீன்னு வரும்போது இந்த ஐ வாஸ் ரீடிங் த நியூஸ் பேப்பர் வந்து யூன்னு சொல்லும்போது நான் மாற்றி கேட்கணும். வேர் யூ ரீடிங் த நியூஸ் பேப்பர்?
நீங்கள் செய்தித்தாள் படித்துக் கொண்டு இருந்தீர்களா அப்படின்னு வரும்போது எஸ் ஐ வாஸ் ரீடிங் த நியூஸ் பேப்பர். நோ ஐ வாஸ் நாட் ரீடிங் த நியூஸ் பேப்பர். when were you reading the newspaper? நீங்கள் எப்போ செய்தித்தாள் படித்துக் கொண்டு இருந்தீர்கள்? how long were you reading the newspaper? or how long were you reading the newspaper? இல்லையா? so which newspaper were you reading? கேட்கலாமா? ஸோ இதை மாதிரி சிம்பிள் சென்டென்சஸ் எடுத்துக்கிட்டே நம்ம நிறைய பண்ண முடியும். ஒரு கேள்வி வார்த்தைகள் அப்படின்ற மாதிரி கேட்கணும்னா டபிள்யூஹெச் கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணோம்னாக்கா சிம்பிள் சென்டென்சஸ் எடுத்துட்டு எப்படி முதல்ல நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்லையும் சரி பாஸ்ட் கண்டினியூஸ்லையும் சரி அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது கொஸ்டின் டேக் யூஸ் பண்ணணும். ஒன்று எஸ்ஆர் நோ டைப் இருக்கணும், இல்லைன்னா வந்து டபிள்யூஹெச் கொஸ்டின்ஸ்னு இருக்கணும். ஸோ இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். நிகழ்ச்சி கொஞ்சம் வேகமாக போயிருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, டசன்ட் மேட்டர். திருப்பி ஒரு வாட்டி பாருங்கள். நான் எங்கேயாவது தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னால் நான் திருப்பி ஒரு வாட்டி வாட்ச் பண்ணுறேன். வாட்ச் பண்ணிவிட்டு அது மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். சரி நேயர்களே, மீண்டும் அடுத்த வகுப்பில் அவங்க எல்லாரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது வெங்கட். அனைத்து அம்சங்களுடன் ஆர்கே டாக்கீஸ்.